சுருள் சுருளாய் ஜலேபி போல சுவையோடு சுற்றும் கதைகள். அறிவும் நெறியும் கலந்தவை ஜலேபி டேல்ஸில் பயணம் செய்வோம். दशरथ नंदन राम राम, जानकी जीवन राम राम, दशमुख मर्दन राम राम, हनुमत सेवित राम राम, धर्म स्वरूप राम राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சரையு நதியின் கரையில் ஒரு அழகான செழிப்பான நகரம் இருந்தது. அந்த நகரத்தின் பெயர் அயோத்தியா. உயர்ந்த அரண்மனைகள், பச்சை தோட்டங்கள், மகிழ்ச்சியான மக்கள். அங்கே ஆட்சி செய்தார் மகாமன்னன் தசரதன். அவர் வீரன், நீதிமான், தன் மக்களை மிகவும் நேசித்தவர். ஆனால் அவருடைய மனத்தில் ஒரு பெரிய கவலை இருந்தது. தசரத மன்னனுக்கு அனைத்தும் இருந்தது. பெரிய ராஜ்யம், வீரமான படை, 3 அன்பான ராணிகள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒரு வாரிசு. என் பிறகு இந்த ராஜ்யத்தை யார் காப்பாற்றுவார்கள்? இந்த எண்ணம் அவரை மிகவும் கவலைப்படுத்தியது. ஒரு நாள் தசரதன் தனது அமைச்சர்களையும் முனிவர்களையும் அழைத்தார். நான் இந்த நாட்டை பல வருடங்கள் ஆட்சி செய்தேன் என்று அவர் கூறினார். ஆனால் எனக்கு குழந்தைகள் இல்லை. என் பிறகு அயோத்தியாவை யார் காப்பாற்றுவார்கள்? முனிவர்கள் அமைதியாக கேட்டனர். பின்னர் ஒருவர் கூறினார், மகாராஜா, நீங்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்யுங்கள். அந்த பெரிய யாகத்திற்காக அனைத்தும் தயார் செய்யப்பட்டது. வேத மந்திரங்கள் ஒலித்தன. புனித அக்னி எரிந்தது. முனிவர்கள் தெய்வங்களை வேண்டினர். முழு அயோத்தியாவும் அந்த யாகத்திற்காக பிரார்த்தனை செய்தது. யாகம் முடிந்தபோது அக்னியின் ஜுவாலைகளில் இருந்து ஒரு தெய்வீக உருவம் தோன்றியது. அவர் கையில் ஒரு பொற்கிண்ணம் இருந்தது. அதில் இருந்தது புனித பாயசம். அவர் கூறினார், மன்னா, இந்த பாயசத்தை உங்கள் ராணிகளுக்கு கொடுங்கள். உங்களுக்கு மகத்தான மகன்கள் பிறப்பார்கள். சில காலத்திற்கு பிறகு அயோத்தியாவில் மகிழ்ச்சி பரவியது. ராணி கௌசல்யைக்கு ஒரு மகன் பிறந்தான், ராமன். ராணி கைகேயிக்கு ஒரு மகன் பிறந்தான், பரதன். ராணி சுமித்ரைக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள், லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன். அயோத்தியாவின் 4 இளவரசர்கள் பிறந்துவிட்டார்கள். அயோத்தியா நகரம் பல நாட்கள் கொண்டாடியது. முழுகுகள் எரிந்தன, பூக்கள் அலங்கரித்தன, இசை முழங்கியது. அரண்மனை மாடியில் இருந்து தசரதன் தனது மக்களை பார்த்தார். அவரது மனம் முதல் முறையாக முழுமையாக அமைதியானது. ராமன் சிறுவனாக இருந்தபோதே ஒரு விஷயம் அனைவருக்கும் தெளிவாயிற்று. அவன் சாதாரண இளவரசன் அல்ல. அவன் அமைதியானவன், கருணை உள்ளவன், எப்போதும் உண்மையை பேசுபவன். அவன் அனைவரையும் மதித்தான். மந்திரிகள் இருந்தாலும் அரண்மனை வேலைக்காரர்கள் இருந்தாலும் அவன் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டான். 4 சகோதரர்களில் ஒரு தனிப்பட்ட பந்தம் இருந்தது. அது ராமன் மற்றும் லக்ஷ்மணன். ராமன் எங்கு சென்றாலும் லக்ஷ்மணன் அவருடன் இருந்தார். ராமன் படித்தால் லக்ஷ்மணனும் அருகில் உட்கார்ந்தார். ராமன் தோட்டத்தில் நடந்தால் லக்ஷ்மணனும் உடன் நடந்தான். லக்ஷ்மணனுக்கு ராமன் தான் உலகம். அதேபோல் பரதனும் சத்ருக்னனும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமானவர்கள். 4 சகோதரர்களும் எப்போதும் ஒன்றாக இருந்தார்கள். ஒன்றாக விளையாடினார், ஒன்றாக கற்றுக்கொண்டனர்,
ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்பு காட்டினர். இளவரசர்களின் கல்வி மகாமுனிவர் வசிஷ்டர் அவர்களிடம் நடந்தது. அங்கே அவர்கள் கற்றது வேதங்கள், தியானம், ஒழுக்கம், அம்பெய்தல், போர்க்கலை. வசிஷ்டர் இந்த 4 இளவரசர்களையும் பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். ஒரு நாள் பெரும் தவசன் விஸ்வாமித்திரர் அயோத்தியா அரண்மனைக்கு வந்தார். அவரது முகத்தில் தவத்தின் ஒளி இருந்தது. தசரத மன்னன் அவரை மரியாதையுடன் வரவேற்றார். ஆனால் அவர் ஒரு முக்கியமான காரணத்திற்காக வந்திருந்தார். விஸ்வாமித்திரர் கூறினார், மன்னா, என் யாகத்தை ராட்சசர்கள் கெடுக்கிறார்கள். அதை காப்பாற்ற உங்கள் மகன் ராமன் வேண்டும். அரண்மனை முழுவதும் அமைதி நிலவியது. தசரதன் கவலைப்பட்டார். ராமன் இன்னும் இளம் என்று அவர் கூறினார். அவன் ராட்சசர்களை எப்படி எதிர்க்க முடியும்? அப்போது முனிவர் வாசிஷ்டர் பேசினார். மன்னா, ராமன் சாதாரண இளைஞன் அல்ல. அவன் செல்லட்டும். அப்படியே ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரருடன் காட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் கையில் வில்லும் அம்பும் இருந்தது. இது அவர்களின் முதல் பெரிய பயணம். சில நாட்கள் கழித்து அவர்கள் ஒரு இருண்ட காட்டிற்கு வந்தார்கள். விஸ்வாமித்திரர் கூறினார், இது தாடகையின் காடு. அங்கே ஒரு பயங்கர ராட்சசி வாழ்ந்தாள். திடீரென ஒரு பயங்கர குரல் கேட்டது. தாடகை தோன்றினாள். ராமன் அமைதியாக தன் வில்லை கைப்பற்றினார். ஒரு வலிமையான அம்பு பாய்ந்தது. தாடகை வீழ்ந்தாள். இது ராமனின் முதல் பெரிய வெற்றி. பின்னர் ராமனும் லக்ஷ்மணனும் முனிவர்களின் யாகத்தை காப்பாற்றினார்கள். ராட்சசர்கள் மாரீசன் மற்றும் சுபாகு தாக்க முயன்றனர். ஆனால் ராமன் அவர்களை தோற்கடித்தார். யாகம் பாதுகாப்பாக முடிந்தது. விஸ்வாமித்திரர் கூறினார், இப்போது நாம் மிதிலா நகரத்திற்கு செல்லலாம். அங்கே மகாமன்னன் ஜனகன் ஆட்சி செய்தார். ஜனகன் அரண்மனையில் ஒரு மிகப்பெரிய வில் இருந்தது. அது சிவபெருமானின் வில். பல மன்னர்கள் முயன்றும் அதை யாராலும் தூக்க முடியவில்லை. ஜனகன் அறிவித்தார், இந்த வில்லை தூக்கி அதில் நான் ஏற்றுபவன் யார்? அவனுக்கே என் மகள் சீதையின் திருமணம். ராமன் அமைதியாக வில் அருகில் சென்றார். அதை வணங்கி மெதுவாக தூக்கினார். அதில் நான் ஏற்ற முயன்றபோது தடாம், வில் முறிந்தது. அரண்மனை முழுவதும் அதிர்ச்சி. மிதிலாவில் பெரும் திருமண விழா நடந்தது. ராமன், சீதை, லக்ஷ்மணன், உர்மிளா, பரதன், மாண்டவி, சத்ருக்னன், ஸ்ருதகீர்த்தி, 2 மகத்தான ராசியங்கள் இணைந்தன. சில நாட்கள் கழித்து ராமனும் சீதையும் அவர்களின் சகோதரர்களுடன் அயோத்தியா திரும்பினர். தசரத மன்னனும் அயோத்தியா மக்களும் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். அயோத்தியா மீண்டும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. ஆனால் ராமனின் மகத்தான பயணம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது. அடுத்த பகுதியில் ஒரு வாக்குறுதி ராமனை காட்டிற்கு அழைத்து செல்லும். கதை தொடரும் 3ஆம் பகுதியில். சூரியன் போல ஒளி தரும் ராமன், சொல்லிலும் செயலும் தரும் தரும் நாயகன். அன்பின் வழியில் உலகை நடத்தும் அருள் நிறைந்தவன் கதைகள் அழைக்கும். ராம ராம நாம பாடுவோம், நல்ல வழியில் நாம் நடப்போம். சீதாராமன் புகழ் பரப்போம், சிந்தையில் ஒளியை விதைப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.
ராம்